வெல்கம் பேக் டு ஆனிஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பட் நல்ல ஒரு மாடர்ன் எலகண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டில் பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஒரு பாட்டில் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த பாட்டில் வந்து ஒரு கோட் வந்துட்டு நான் ப்ரைமர் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்டீரியர் ப்ரைமர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் கோட்டிங் வந்து ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங் வந்து நான் டேப்பர் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்சருக்காக நான் டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு 2 கோட்டிங்குமே டேப் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா 2 கோட்டிங்குமே ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம வந்து 2 கோட்டிங் ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக காய வச்சு எடுத்துருக்குறோம் அந்த பாட்டில். இப்போ வந்து நான் அந்த பாட்டிலில் நடுவில் வந்துட்டு 2 பார்ட்டிஷனாக பிரிக்கிறதுக்கு மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். மாஸ்கிங் டேப் வந்து இப்படி பெயிண்ட் பண்ண பாட்டிலில் யூஸ் பண்ணும்போது வேறு ஏதாவது ஒரு பிளெயின் சர்ஃபேஸில் ஒரு ஸ்டிக் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்து ஒட்டிக்கோங்க. அப்போ பிரிக்கும் போது பெயிண்ட் உங்களுக்கு இலகி வராது. ஸோ இதில் வந்து அப்பர் போர்ஷனில் நான் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். பர்ஷியன் ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் சாய்ஸ்க்கு வந்து என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இதில் ப்ளூ அண்ட் சில்வர் காம்பினேஷன் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டாப் போர்ஷன்ஸ்லாம் நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் அப்ளை பண்ணுறனால ட்ரை ஆகிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ட்ரை ஆகிடும். இப்போ நான் வந்து பேலன்ஸ் இருக்கிற லோவர் போர்ஷன் வந்துட்டு மெட்டாலிக் சில்வர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கோல்டன் பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம், ஒயிட் அண்ட் மரூன் யூஸ் பண்ணலாம். ஒரு டார்க் அண்ட் ஒரு லைட் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதோட சென்டர் போர்ஷனில் வந்து கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். 2 கலரும் ஜாயின் ஆகிற இடத்துல கொஞ்சம் ஒரு 1/2 to 1 inch போல் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்னொரு ப்ரஷ் வச்சு ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி இது பண்ணிக்கோங்க மேலேயும் கீழேயும். ஸோ இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நான் கிளிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். சில்வர் கிளிட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ண இடத்துல எல்லாம் ஃபுல்லாக நம்ம கிளிட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக கிளிட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் லேஸாக ட்ரை ஆன உடனே எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் ஒரு ப்ரஷ் வச்சு ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு அகெயின் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல மறுபடியும் கிளிட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு சென்டரில் வந்து அந்த கலர் ரெண்டும் ஜாயின் ஆகிற இடம் ஃபுல்லாகவே வந்து கிளிட்டரால் கவர் ஆகிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக கிளிட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து டெக்கோ பாஷ் வேணும்னா டெக்கோ பாஷ் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா வார்னிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வார்னிஷ் தான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம சிம்பிளாக ஈஸியாக அந்த பாட்டில் பெயிண்டிங் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.